ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிராஸ்கட் கூடை. இந்த டிசைன் பாருங்கள். முன்பக்கம் வந்து கீழே வெள்ளை இருக்கும், அடுத்த சைடு பார்த்திங்கன்னா மேலே அந்த ஒயிட் கலர் டைமண்ட் வரும். அந்த மாதிரி போட்டிருப்பேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த கூடை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். லைக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுற இடத்துல அந்த 2 டாட் இருக்கும், அந்த இடத்துல புள்ளி மாதிரி இருக்கும், அங்கே ஹைப்புன்னு வரும். லைக்கு கொடுத்தீங்கன்னா ஹைப்புன்னு வரும். அந்த ஹைப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அதையும் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் நல்லாயிருக்கும். லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது கிளாஸ் ஒயர் நான் 3 கலர்லேயும் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 9.5 அடி நான் எடுத்திருக்கேன். கிளாஸ் ஒயரில் நான் 9.5 அடி எடுத்திருக்கேன். அப்போ தான் மேலே அந்த டைமண்ட் டிசைன் வந்து கரெக்டாக வரத்துக்கு சரியாக இருக்கும் எனக்கு. அதனால் இப்போ 16 ஒயர், ஒவ்வொரு கலர்லேயுமே 16 ஒயர் எடுத்துக்கோங்க. கருப்பில் 16, ஆரஞ்சு கலரில் 16, வெள்ளை கலரில் 16, எல்லாமே 16 எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணின ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கருப்பு கலர், இதை வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கருப்பு கலர்னால் இன்னொரு ஒயரும் கருப்பு கலரே எடுத்துக்கோங்க. நம்ம கிராஸ்கட் மெத்தடில் தான் போட போகிறோம். சமமாக மடிச்சுக்கோங்க. 2 கருப்பு ஒயர் எடுத்து தனித்தனியாக சமமாக மடிச்சுட்டு இப்படி ஒன்று மேலே ஒன்று மாட்டிருங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் இருக்குல்ல, மேலே இருக்கிறத விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயரு அதை எடுத்து பின்பக்கமாக இருக்கும்ல, அந்த ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி சைடில் போகிறதுலையும் அடியில் இருக்கிற ஒயரு பின்பக்கமாக இருக்கும்ல, அந்த ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடுலையும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ பாருங்கள், இந்த ஒயர் இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி விட்டு கம்மியாக இருக்கிற பக்கத்துக்கு வர மாதிரி தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது மாதிரி கருப்பு ஒயர்ஸ் எல்லாமே நம்ம 16 ஒயர் கட் பண்ணியிருப்போம் கருப்பு கலரில். அதை 2 ஒயராக சேர்த்து தனித்தனியாக இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. தனித்தனி நாட்டாக போட்டிங்கனாக்கா 16க்கு நமக்கு 8 முடிச்சு தனியாக கிடைக்கும். இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஆரஞ்சு கலரில் 16 ஒயர், வெள்ளை கலரில் 16 ஒயர் எடுத்திருப்போம். அதில் ஒரு ஆரஞ்சு ஒரு வெள்ளை கலர் அந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், ஆரஞ்சு கலர் ஒயர் 1 எடுத்து சமமாக மடிச்சிட்டேன். அடுத்தது ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். அதையும் சமமாக மடிச்சுக்கோங்க. எல்லாமே 9.5 அடியில் தான் கட் பண்ணணும். இப்போது ஆரஞ்சு மேலே இந்த ஒயிட் கலர் மாட்டணும். அந்த நாட் போட்டோம்ல, அதே மாதிரி அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அது மேலே வச்சுட்டு, அதே மாதிரி சைடில் போகிற ஒயர்லையும் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும், கீழே அதிகமாக இருந்தால் மேலே தள்ளி விட்டு இழுத்துக்கணும். அதே மாதிரி சைடுலையும் பார்த்துக்கணும். இப்போ சரியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் வெள்ளை கலரும் பார்த்துக்கலாம், சரியாக இருக்குது. இதே மாதிரியே ஒரு வெள்ளை கலர் ஒரு ஆரஞ்சுன்னு எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் 16 முடிச்சு நமக்கு இருக்கும். இதில் மொத்தம் வெள்ளை கலரில் 16 ஒயர், ஆரஞ்சில் 16 ஒயர் கட் பண்ணியிருந்தோம். மொத்தம் இப்போ 16 ஒயர் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்கள். நான் போட்ட டிசைனே கிடைக்கணுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், வெள்ளை கலர் தான் இருக்கணும். மேலே இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, அடுத்தது மேலே வெள்ளை கலர் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு நாட் எடுத்துட்டு அந்த வெள்ளை கலரில் வெள்ளை கலர் போடக்கூடாது, வெள்ளை கலரில் ஆரஞ்சு ஒயரை வச்சு போடணும். பாருங்கள், வெள்ளை கலர் வலது கை பக்கம் இருக்கும் மேலே, அது மேலே இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா தான் இப்போ நம்ம 2ஆவதாக ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த ஒயரில் இருக்கிற வெள்ளை கலரும் வலது பக்கமே நமக்கு வரும். அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு.
இப்போது இந்த ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வச்சோம்ல அந்த முடிச்சுக்கு அடையாளத்துக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அந்த நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடம் அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு சின்னதாக அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. பாருங்கள், இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல்ல, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. இப்போது மறுபடியும் இதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. மேலே வெள்ளை கலர் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து அடையாளத்துக்கு ஃபஸ்ட்டு முடிச்சின்னு நம்ம தெரியறதுக்கு அந்த இடம் ஆரம்பித்த இடம் எது அப்படின்னு தெரியணும். அதுக்காக இப்போ பாருங்கள், மேலே வலது கை பக்கம் மேலே வந்து வெள்ளை கலர் தான் நீட்டிகிட்ருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வைக்கும்போது இப்படி வெள்ளை கலர் வச்சிடக்கூடாது, ஆரஞ்சு வச்சு தான் போடணும். பாருங்கள், வெள்ளை கலர் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு இப்படி மடிக்கிறோம். மடிச்சுட்டு இன்னொரு நாட்டு எடுத்துருக்கோம்ல, அதிலிருந்து வர ஆரஞ்சு ஒயரை அதை சுற்றுங்க. அதை சுற்றிட்டு போடுங்க நாட்டு. போட்டாச்சு. இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல்ல, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுருங்க. இதே மாதிரியே நீங்கள் மொத்தம் பழையபடி இப்படி திருப்பிக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளை ஒயராக வலது பக்கம் போகும், ஆரஞ்சு ஒயர் அந்த பக்கம் போகும், இடது பக்கம் போகும். இந்த மாதிரி வரணும். இந்த ஒயர்களை பாருங்கள், மொத்தம் 8 நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை கலரை மடிச்சுட்டு அது மேலே ஆரஞ்சு கலர் இன்னொரு முடிச்சிலேருந்து வர ஆரஞ்சு ஒயரை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் ஆரஞ்சுலாம் ஒரு பக்கம் போகும், வெள்ளை கலர்லாம் ஒரு பக்கமாக வரும், அந்த மாதிரி போட்டிருக்கணும். இப்போ அடுத்தது கருப்பு கலர் எடுத்துக்கோங்க. கருப்பு கலரில் நம்ம 8 போட்டு வச்சுருந்தோம். மேலே அந்த வெள்ளை கலரை தான் மடிக்கணும். மடிச்சுட்டு அது மேலே இந்த கருப்பு கலர் வச்சு போடுங்க. அப்படியே இப்போ பின்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒன்று மேலே ஒன்று அந்த இடத்துல இன்ட்டு மாதிரி கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுடலாம். இதே மாதிரி தான் இப்போ இது வந்து எல்லாமே மேலே கருப்பு கலர் தான் வரும். இதில் அந்த 8 ஒயரையும் நம்ம போடணும். பாருங்கள், அந்த மேலே இருக்கிற கருப்பு ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இன்னொன்று போடுங்க. நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த முடிச்சுகளை எடுத்து ஜாயின் பண்ணிட்டு வரோம். போடும்போதே மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டுட்டாக்க நமக்கு மொத்தம் 3 வரிசை கிடைச்ச மாதிரி ஆயிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரியே இந்த 8ம் மொத்தம் 8 பிளாக் இருக்கும், கருப்பு இருக்கும், அந்த 8ஐயும் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ வந்து கவனமாக பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. இந்த பக்கம் போடும்போது அங்கே மேலே என்ன பண்ணணும், மேலே ஆரஞ்சு கலர் வர மாதிரி பார்த்தோம்ல, இப்போ பாருங்கள் இந்த கருப்பை மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒயிட் கலர் ஒயரை தான் சுற்றணும். கவனமாக பாருங்கள். மேலே போகிற வலது கை பக்கம், மேல் நோக்கி இருக்கிற வலது கை பக்கம் உள்ளதை மேலே போகிற கருப்பை மடிச்சுட்டு அது மேலே இன்னும் மீதி 8 நாட்டு நம்ம வச்சுருப்போம், அதில் அந்த வெள்ளை கலரை தான் சுற்றணும். முன்னாடி வந்து ஆரம்பிக்கும் போது ஆரஞ்சு கலர் சுற்றணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மேலே போடும்போது வெள்ளை கலரை சுற்றுவோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ மேலே ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்களேன், அந்த ஆரஞ்சு கலரை மடிச்சுட்டு அது மேலே வெள்ளை கலரை தான் சுற்றணும். இந்த ஆரஞ்சு கலரை பாருங்கள் மேல் நோக்கி இருக்கும், அந்த ஆரஞ்சு கலரை மடிச்சுட்டு இப்போது வெள்ளை கலர் வர மாதிரி வைக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பாஸ்டில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே பின்பக்கம் திருப்பிட்டு பின்பக்கம் இன்ட்டு மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை கலர் வந்து லெஃப்ட் வர மாதிரி வந்துருக்கும், ஆரஞ்சு கலர் ரைட் சைடு போயிட்டு லெஃப்ட் சைடு ஒயிட்டாக வரும். பாருங்கள், இப்போ போட்டு முடிச்சிட்டேன் நான். மொத்தம் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். 8 நாட்டு இங்கே போட்டாச்சு. எல்லாமே வெள்ளை கலர் பாருங்கள் உள்நோக்கி வருது. அதுக்கப்புறம் கருப்பு போட்டுட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு இப்படி கிராஸ் ஆகி இந்த பக்கம் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வருது. கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வர மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே தான் ஆரம்பித்தோம் நம்ம. இப்போ இந்த ஒயரை விட்டுட்டு அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அந்த சைடில் போகிறத போடக்கூடாது. 2 முடிச்சுக்கும் இடையில பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கும், அந்த இடத்துல போடுங்க. 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அப்படின்னு வரணும். பாருங்கள், 2 நாட்டு ஏற்கனவே இருக்கிற 2 முடிச்சுக்கும் இடையில
ஒயர் வந்து ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும், பெருக்கல் குறி மாதிரி போகும். அந்த இடத்துல ஒரு முடிச்சு அப்படின்னு இதை அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இன்னுமே இதே மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 முடிச்சுக்கும் இடையில இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். சாஞ்சி வருதில்ல, ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அந்த 2 ஒயர்களை சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு அது வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. நம்ம சந்து புளி வைப்போம்ல கோலம் போடும்போது அது மாதிரி பாருங்கள். இது வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். வரிசையாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இனிமேல் நீங்கள் அந்த கிராஸ் ஆகிறத போடுறது அவ்வளோதான். அந்த சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு மறுபடியும் பாருங்கள், அடுத்த லைன் ஆரம்பிக்கிறப்போ அந்த 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு போடுங்க. அப்படியே உங்களுக்கு சாய்வாக நம்ம கோலம் வைக்கிறதுக்கு புள்ளி வைப்போம்ல அந்த மாதிரி வரும். உங்களுக்கு 2 நாட்டுக்கும் இடையில ஒரு நாட்டு வரணும். இதே மாதிரியே நீங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே சாஞ்சி இருக்கிற இடத்துலலாம் போட்டுக்கிட்டு வந்து அந்த கடைசி வரைக்கும் போடுங்க. கடைசி நாட்டுக்கும் மேலே ஒரு நாட்டு வர மாதிரி அந்த மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி அந்த கடைசி இருக்க 2 முடிச்சுக்கும் மேலே ஒரு முடிச்சு அப்படி வரும். அது மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. நாங்கள் எந்த இடத்துல நிப்பாட்டணும்னு நான் சொல்கிறேன். வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. மொத்தம் 9 லைன் தெரியணும் உங்களுக்கு. அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் சைடில் போகிறது 8 வந்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு 1 வந்து முடியணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அந்த கருப்பு கலர் வரும்போது 9. பாருங்கள், அந்த சைடில் போகிற ஒயர் மட்டும் எண்ணுங்க. சைடில் போகிற ஒயர் அப்படியே நேராக போயிட்டுருக்கு பாருங்கள். அது வந்து 9. அந்த சென்டர் லைனை சேர்த்து எண்ணணும். நடு லைனு அதை சேர்த்து எண்ணும்போது 9 வரும். அந்த ஆரஞ்சு கலர் ஒயர்லாம் முடிஞ்சிட்டு சைடில் போகிறது ஒரு கருப்பு கலர் ஒயர் வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் போட்டுருங்க. இப்போது மறுபடியும் இந்த ஒரு சைடு திருப்பிக்கலாம். இன்னொரு சைடுக்கு போடணும். அந்த பக்கம் போட்டோம்ல அதே மாதிரி தான் பாருங்கள். சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு அந்த 2 முடிச்சுக்கும் இடையில ஒயர் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது, பெருக்கல் குறி மாதிரி வருது. இந்த இடத்துல 1 போடுங்க. அதே மாதிரியே அடுத்தடுத்து வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்படியே வரிசையாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். இதே போல் நம்ம அந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து 8 வரும் நமக்கு. 8 வந்துட்டு கருப்பு கலர் ஒயர் 1 வரும் அந்த சைடில் உங்களுக்கு பார்க்கும்போது. அந்த மாதிரி வர வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. இந்த பக்கம் வந்துச்சுல்ல அதே மாதிரி தான். அந்த நடு லைனையும் சேர்த்து நம்ம எண்ணணும். இந்த பக்கம் வந்த மாதிரியே அந்த பக்கமும் போடுங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டாக இருக்கான்னு எண்ணிக்கோங்க. சைடில் போகிறது பாருங்கள் 9 இருக்கணும். சென்டர் லைனை சேர்த்து எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. அந்த கடைசியாக உள்ளது 9. இந்த மாதிரி இருக்கணும். 4 சைடும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல அதை எடுத்து விட்டுடலாம், அவுத்து விட்டுடலாம். இப்போது கார்னர் டேர்ன் பண்ணுறது, மூளை திருப்புறதுன்னு சொல்லுவோம்ல, மேலே கூட ஹைட்டு வரத்துக்காக மூளை திருப்புறது அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த சைடில் போகுது பாருங்கள், அதில் கடைசி 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட போகிறோம். அதாவது 8வது ஒயரும் 9வது ஒயரும் இப்படி வச்சு பார்க்கணும். நீங்கள் கையில் இப்படி வச்சுக்கிட்டு அந்த கடைசி 2 சேர்த்து ஒரு நாட் போடுங்க. 8 + 9 பாருங்கள், இது 2ஐயும் ஒரே டைரெக்ஷனில் போகிற அந்த 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போடுங்க. அந்த இடத்துல மட்டும் அந்த கேப்பு வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும் பாருங்கள், அந்த முடிச்சு அப்படி தெரியும். இதுதான் கார்னர் டேர்ன் பண்ணுறது. அதே போல் இப்போ இந்த பக்கத்துலேருந்து சென்டர்லேருந்து நடு லைன்லேருந்து தான் எண்ணிக்கிட்டு வரணும். எண்ணிக்கிட்டு வந்து கீழே இருக்கிற அந்த 2ஐயும் எடுத்து அந்த கருப்பு அந்த வெள்ளை அந்த 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போடுங்க. இப்போ இது 2வது கார்னர் டேர்ன் பண்ணுறோம். நம்ம 2வது கார்னர் திருப்புறோம், மூளை திருப்புறோம். 2வது மூளையும் திருப்பியாச்சு. 4 பக்கம் நம்ம இது மாதிரி பண்ணணும். இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. இன்னொரு சைடு அடுத்த சைடுக்கு அப்படியே கூடையை திருப்பிட்டு
அதே மாதிரி அந்த சென்டர்லேருந்து எண்ணுங்க. எண்ணிட்டு கடைசி 2 ஒயர், அந்த 2 ஒயர் ஒரே திசையை நோக்கி போயிட்டுருக்கும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் கரெக்டாக வரும். அந்த கார்னர் திருப்புறது மட்டும் கரெக்டாக அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனை கரெக்டாக வரணும். கிராஸ் கட் கூடையில் அதுதான் பார்க்கணும். இப்போது இன்னொரு 4வது கார்னர் திருப்ப போகிறோம். பாருங்கள், அந்த கடைசி 2 ஒயர். அவ்வளோதாங்க. இனிமேல் ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இனிமேல். இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், 4 இடத்துலையும் கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. டிசைன் பாருங்கள் நல்லா கரெக்டாக இப்போ வந்திருக்கு நமக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா, எப்பயும் போல் அந்த பேஸ் அடிபாகம் போடும்போது நம்ம போட்டோம்ல 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு போட்டோம்ல, அந்த மாதிரி போடுங்க. அந்த இடம் தான் நம்ம கார்னர் திருப்பின இடம். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள், அது சாஞ்சி இருக்கும் ஒயரு. அப்படி சாஞ்சி இருக்கிற இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாவே இனிமேல் அப்படியே கூட வந்துடும் உங்களுக்கு. நான் 4 மூலையிலையும் எப்படி அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணோம், அந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள். இந்த மாதிரி எப்பயும் போல் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்து கூட போடலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், இந்த இடத்துல கார்னர் திருப்பணும், அந்த இடத்துல இருந்து வர அந்த ஒயர் இப்படி திரும்பி வருது பாருங்கள். இந்த ஒயர் இது மேலே சாஞ்சி இருக்குது. அப்போது அந்த சாஞ்சி இருக்கிற இடத்துல நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். அந்த இடத்துல பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இப்படி இழுத்து போடும்போது தான் நமக்கு மேலே கூட வரும். ஒன்றும் இல்லை, ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும், அவ்வளோதான். அதை பார்த்து போட்டிங்கனாவே போதும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல 2 சைடும் கார்னர் திருப்பின இடத்துல 2 சைடும் ஒரு முடிச்சு போட்ட உடனே அந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. அங்கே ஒன்று போட்டாச்சு. உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எங்கெல்லாம் பெருக்கல் குறி வருதோ அங்கே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயர் வந்து மற்ற ஒயர் மேலே சாஞ்சிருக்கும். அப்போ சாயும் போது சாயிற இடத்துலலாம் நீங்கள் போடலாம். அவ்வளோதான், கிராஸ் ஆகிற இடத்துலலாம் போடலாம். இப்போ இது பாருங்கள், ஒரே திசையை நோக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறதுல ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருந்தால் அந்த இடத்துல ஒன்று போடுங்க. போட்டுட்டா அப்போ அந்த ஒயர் மேலே சாஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல ஒரு கார்னர் உங்களுக்கு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரியே பாருங்களேன், அப்படியே இப்போவே உங்களுக்கு தெரியும். இப்படி கூட பெண்ட் ஆகி வளைஞ்சி அப்படி மேலே வரும், இந்த மாதிரி வரும். இப்போது இன்னொரு கார்னர் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மூளை காமிச்சிட்டேன்னா அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணுற இடம் பண்ணினது. அந்த ஒயர் கருப்பு ஒயர் பாருங்கள், இப்படி சைடாக அப்படி அது மேலே சாஞ்சி இருக்கும். நீங்கள் அந்த ஒயரை அப்படியே வச்சு அப்படியே நீட்டமாக அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து கூட போடலாம். இப்போ இந்த பக்கம் பேஸ் பக்கம் பாருங்கள், அடிபாகம் போட்டோம்ல அந்த இடத்துல பாருங்கள், எப்பயும் போல் ஒன்று மேலே ஒன்று சாஞ்ச ஒயரை போட்டுங்க. 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சுன்னு போட்டோம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல போடுங்க. போட்ட பிறகு பாருங்கள், இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று இப்படி கையில் பிடிச்சி பார்க்கும்போது தெரியுது. இப்போ இந்த ஒயரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கடகடன்னு கூட போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டு பழகினவங்களாக இருந்தால் இதை அப்படியே நீட்டமாக அது வரைக்கும் போட்டுட்டு போய் நிப்பாட்டலாம். பாருங்கள், அப்படியே நீட்டமாக கூட வந்து ஈஸியாக சீக்கிரம் போட்டு முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி போடலாம். அந்த மூளை திருப்பின இடத்துல இருந்து அந்த ஒயர் சாஞ்சி வந்துச்சுன்னா அந்த சாஞ்சி வர ஒயரை வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வரிசையாக போடுற மாதிரி போடுங்க. எங்கே கிராஸ் ஆகுதோ அங்கே மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடமும் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். போட போட உங்களுக்கே பழகிடும் இந்த மாதிரி போடுறதுக்கு. பாருங்கள், அப்படியே ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கிற இடத்துல அப்படியே போட்டு இப்போ பாருங்கள், இந்த ஒயர் பாருங்கள், இதுவுமே ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிறது தான் போடுறோம். இப்போ இந்த கருப்பு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு மேலே சாஞ்சி வருது. கூட வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் இதை ஈஸியாக நீங்கள் போட்டு சேல் பண்ணலாம். டிசைனும் உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அந்த டைமண்ட் டிசைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வரிசையாகவும் போடலாம். உங்களுக்கு அந்த பக்கம் நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஒன்று ஒன்றா கிராஸ் ஆகிறது மட்டும் போடுறது, அப்படியும் போடலாம். இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது அந்த பேஸ் பக்கம் பாருங்கள், அந்த கருப்பு அந்த வெள்ளை கலரு கருப்பு கலர் இருக்குல்ல,
அதை போட்டுட்டு அப்புறம் அதிலேருந்து வர ஒயரை வச்சு இப்படி நீட்டமாக போடணும். ஒரே ஒரு இடத்துல அந்த 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா பேஸ் பக்கம் அந்த ஒயர் இப்படி சாஞ்சி வரும். இப்படியே வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டே கூட வரலாம். பாருங்கள், இந்த இடத்துல கை வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல அந்த இடத்துல ஒன்று போட்டுட்டாக்கா அந்த ஒயர் அப்படியே கருப்பு ஒயர் அப்படியே அந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும், கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஒயரை பிடிச்சி அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரலாம். இது வந்து கூட சீக்கிரமாக ஹைட் ஏறிடும் உங்களுக்கு. இந்த மாதிரியும் போடலாம். ஏற்கனவே நிறைய மாடல்ஸில் கிராஸ் கட் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். 1:1ன்னு, அதாவது ஒரு கலர் ப்ளைனாகவும் ஒரு கலர் மிக்ஸ்டாகவும் வர மாதிரி அந்த மாதிரியும் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி போடுங்க. இந்த டிசைனு அது இன்னொரு டிசைன், இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ 2 கார்னரில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது 3வது கார்னர். எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான், பட் பிகினர்ஸாக இருந்தால் தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று இந்த இடத்துல சாயுது பாருங்களேன். அந்த மூளை திருப்பினது, கார்னர் டேர்ன் பண்ண ஒயர் அது. அதிலிருந்து வலது கை பக்கம் ஒன்று, இடது கை பக்கம் ஒரு ஒயர் போகுது. அந்த ஒயரை பாருங்கள் இந்த மாதிரி வச்சு அப்படியே போட்டணும். அதுக்கப்புறம் 2 ஒயர், ஒன்றுக்கும் 2 ஒயர் நாட்டுக்கும் இடையில ஒரு நாட்டு அந்த மாதிரி போடுறேன். இப்போது இந்த மாதிரி போட்டுட்டும் போடலாம் வரிசையாக, அந்த ஐடியாவுக்காக. இந்த பக்கம் பார்த்து போகிற ஒயர் பாருங்கள், அந்த கார்னர் டேர்ன் பண்ண கருப்பு ஒயர் வந்து சைடில் போகுது. அதை இந்த மாதிரி போடணும். இதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மூளை திருப்பினது 4 பக்கமும் 4 கார்னர்லேயும் அந்த கார்னர் டேர்ன் பண்ணோம்ல, அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நீங்கள் போட்டுடலாம். இதே மாதிரியே கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல எல்லாமே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், ஒரு கார்னருக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதே தான் எல்லா கார்னருக்கும். நான் வந்து உங்களுக்கு கையில் வச்சு வச்சு பிடிச்சி காமிச்சு அதை சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரியே போட்டுக்கிட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தான், போட்டு பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக போட்டுடலாம் நம்ம. இது வந்து கட்டோடு இருக்கிற ஒயர் இனிமேல் தேவைப்படாது. இந்த மாதிரி அந்த பக்கம் பிடிச்சி காமிச்சேன்ல, ஒரு பக்கம் போட்டுட்டு அந்த ஒயர் அப்படியே சாஞ்சி வருது. அந்த இடத்துலலாம் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த கிராஸ் ஆகிற ஒரு ஒயர் போட்டுட்டோம்னா இந்த ஒரு கருப்பு ஒயரை பிடிச்சி அப்படியே அந்த வரைக்கும் மேலே வரைக்கும் அப்படியே போட்டுட்டு வந்து நிப்பாட்டலாம். ஒவ்வொரு டைமும் இப்போ பாருங்கள், அந்த பேஸ் சைடு போட்டோம்ல 2 ஒயருக்கும் இடையில 2 நாட்டுக்கும் 2 முடிச்சுக்கும் இடையில ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுட்டு பாருங்கள், அடுத்து இந்த இடத்துல இதை அப்படி போட்டுட்டு அப்படியே அதை போட்டுட்டு வரணும். அந்த மாதிரியே போட்டுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி அப்படி தெரியல அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல இப்படி 2 நாட்டுக்கும் இடையில போட்டுட்டு வாங்க. அப்படி போட்டுக்கிட்டு வந்தாலும் உங்களால் போட்டுற முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் போட்டுட்டு வாங்க. இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே அதே மெத்தடு தான். நீங்கள் போட போட பழகிடும், உங்களுக்கே புரியும். நான் கொஞ்சம் ஹைட்டு போட்டு காமிக்கிறேன் சமமாக, நீங்கள் அதே மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஹைட்டு பாருங்கள் அப்படி போட்டு வந்து சமமாக நிப்பாட்டியிருக்கேன். டிசைன் பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இந்த பக்கம் பாருங்களேன், ஒயிட் கலர் தெரியுது, இந்த பக்கம் கீழே ஆரஞ்சு கலர் தெரியுது பாருங்கள். ஒரு சைடு வந்து கீழே ஒயிட்டு தெரியும், இன்னொரு சைடு மேலே ஒயிட்டு தெரியும், அந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் போடுறேன்.
இப்போ இந்த இடத்துல சமமாக இருக்குது. அப்படி சமமாக இருக்கிற இடத்துல பாருங்கள், இப்படி 2 ஒயருக்கும் இடையில 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அப்படி போடுங்க. அப்படி போட்டாலும் போடலாம். நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே ஹைட்டாக ஏற்றி போட்டுட்டு வந்தாலும் போடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 1 2 3ன்னு அப்படியே காமிக்கிறேன். அப்படியே மேலே ஹைட் ஏற்றுறது காமிக்கிறேன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஹைட் எப்படி நான் போடுறேன்னு புரியும். பாருங்கள், சமமாக தான் இருந்துச்சு. அந்த சமமாக இருக்கிறத நம்ம இப்படியே அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இடத்துல ஒன்று போட்டுட்டோம்னா அதை வச்சு அப்படியே மேலே அது கிராஸ் ஆகிறதெல்லாம் போடலாம். இதே மாதிரி மேலே ஹைட் உங்களுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். மேலே அந்த எனக்கு வெள்ளை கலர் அந்த டிசைனு டைமண்ட் டிசைன் வரணும் அப்படின்னு தான் நான் 9.5 அடி ஒயர் கட் பண்ணேன். மேலே வந்து அந்த வெள்ளை கலருக்கும் மேலே அந்த ப்ளைனாக கருப்பு வருதுல்ல, அந்த கருப்பு வந்து 1 2 லைன் வருது கருப்பில். மேலே அந்த வெள்ளைக்கும் மேலே ஒயிட்டுக்கும் மேலே 2 பிளாக் கலர் லைன் வருதும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒயர் வந்து சின்னதாகிடுச்சு. அதாவது 2 சைடும் நம்ம கிராஸ்கட் கூடையில் அந்த ஆரம்பிக்கிறோம்ல, அந்த ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும் ஒயர் வந்து ஒரு 4 நாட்டுக்கு கொஞ்சம் 1/2 அடி கம்மியாக கட் பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் அது புரியாது நமக்கு. ஏன்னா நம்ம மிக்சடாக தான் போடுறோம். அப்படிங்கும்போது அது புரியாது. அந்த ஒயர்கள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே சின்னதாகிடுச்சு. பாருங்களேன், ஒயர் இவ்வளோ தான் பாருங்கள், சின்னதாகிடுச்சு. சொருக மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் மற்ற ஒரு 4-5 நாட்டுக்கு உள்ள ஒயர் மட்டும் நமக்கு கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். அது கிராஸ்கட் கூடையில் அந்த ஒயர் மட்டும் அப்படி இருக்கும். மற்றதெல்லாம் பாருங்கள், எல்லாமே சின்னதாகிடுச்சு. இது வந்து கிளாஸ் ஒயரு, ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. அப்படி மெலிசாக இருக்கிற ஒயருக்கே இவ்வளோ தான் நாட்டு வந்திருக்கு. உங்களுக்கு டீலக்ஸ் ஒயராக இருந்து அந்த ஒயர் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயர் இன்னும் கூட சேர்த்து நீங்கள் 1/2 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ சொருகிறது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒயர் அதுக்கப்புறம் அந்த டிசைன் வரல மேலேன்னு சொல்லாதீங்க. அதுக்காக சொல்கிறேன். இது மெலிசாக இருக்குது. இதுக்கே நான் 9.5 அடி எடுத்தது. சொருக மட்டும்தான் ஒயர் இருக்குது கரெக்டாக அந்த டிசைன் வரணுன்னா. இப்போ பாருங்கள், சொருகிறதுக்கு அப்படியே ஒரு முடிச்சியை அதுக்கு நேராக கீழே இருக்க முடிச்சியில் அமுத்தி வச்சுட்டு அந்த ஒயர் கிராஸ் ஆகும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று போகும். அந்த ஒயர் எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுறணும். அதாவது ஒரு முடிச்சியை நம்ம மேலே இருக்கிற ஒரு நாட்டு இருக்குல்ல, அந்த நாட்டை கட்டை விரலை வச்சு அப்படியே கீழே அதுக்கு நேராக இருக்க முடிச்சியில் அமுத்திட்டு அது 2 சைட்லேயும் போகிறதுல சொருகணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ திரும்பவும் காட்டுறேன் பாருங்களேன். இப்படி ஒரு நாட்டு இருக்குல்ல, அதை இப்படி வச்சு கட்டை விரலில் பாருங்கள், நான் இப்படி வச்சு பிடிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு நேராக இருக்கிற நாட்டு மேலே வச்சிடணும். கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் பக்கத்தில் 2 சைட்லேயும் போகிற ஒயரில் நான் சொருகியிருக்கேன் பாருங்கள். லைனில் சொருகிட்டு இப்படி சாய்வாக கிராஸாக அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி சுற்றிலும் சொருக்குங்க. சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரு லைன் உங்களுக்கு உள்ளார மடங்கி வர மாதிரி சொருகியிருக்கும். இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு, நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் போட்டு பாருங்கள். இதற்கு கைப்பிடி வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். நான் ஒரு பக்கம் கைப்பிடி போட்டுட்டேன், உள் ஒயர் கொடுத்து இந்த கைப்பிடி போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதனால் நீங்களும் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறது போட்டு காமிக்கிறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.